இனிய மாலை வணக்கம். இது நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் 248வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய விருந்தினர் தளபதிராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நெறியாளுநர் தொடர் நேரு அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். படைப்பாளர் பற்றிய ஒரு அறிமுகம். இன்றைய விருந்தினர் படைப்பாளர் தளபதிராஜ் அவர்கள் எழுத்தாளர் மற்றும் சமூக சிந்தனையாளர். மயிலாடுதுறையில் 1964ஆம் ஆண்டு கிருஷ்ணமூர்த்தி சுப்புலட்சுமி இணையருக்கு மகனாக பிறந்தவர். இவரது குடும்பம் கடந்த 4 தலைமுறைகளாக தந்தை பெரியாரின் சுயமரியாதை கொள்கைகளை தீவிரமாக கடைபிடித்து வருகிறது. 50க்கும் மேற்பட்ட ஜாதி மறுப்பு திருமணங்கள் இவரது குடும்பத்தில் நடைபெற்றிருக்கின்றன. சென்னையில் மின்னணு மற்றும் அதாவது BE எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனில் பட்டம் பெற்றிருக்கிறார். படிக்கும் காலத்திலேயே சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்கிறார். 1986இல் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடி சென்னை மத்திய சிறையில் ஆசிரியர் வீரமணி அவர்களுடன் 14 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக விடுதலை நாளிதழின் மாவட்ட செய்தியாளராகவும் 18 ஆண்டுகள் திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். களப்பணியோடு நில்லாமல் எழுத்து பணியின் முத்திரை பதித்து வருகிறார். 1986இல் உண்மை இதழில் வெளியான யா பகுத்தறிவாளன் என்ற சிறுகதை மூலம் எழுத்துலகிற்கு அறிமுகமானவர். மகுடம், தமிழர் தமிழ்நாடு, இந்திய அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் உள்ளிட்ட பல முக்கிய நூல்களை எழுதியுள்ளார். சமீபத்தில் இவர் எழுதிய 4 தெரு கதை என்ற நாவல் வைக்கம் போராட்ட வரலாற்றை எளிய மக்களிடம் கொண்டு சேர்த்த ஒரு மிக முக்கிய படைப்பாகும். எழுத்தாளர் மட்டுமல்லாது சிறந்த இயக்குனராகவும் தனது முத்திரை பதித்திருக்கிறார். புதினம், நிஜம், அரளிப்பூ ஆகிய குறும்படங்களை இயக்கியுள்ளார். இதில் புனிதம் குறும்படம் மாநில அளவிலான போட்டிகள் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டு பாராட்டுகளை பெற்றுள்ளது. இவரது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட பெரியார் என்ற நூலிற்காக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பாக பெரியார் விருது மற்றும் பொற்கிழி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள வைக்கம் நூற்றாண்டு சிறப்பு மலரில் இவரது கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. எழுத்துக்கலை, களப்பணி என தான் தொட்ட துறைகள் எல்லாவற்றிலும் சமூக நீதிக்கான அடையாளத்தை பதித்து வரும் இன்றைய விருந்தினர் தளபதிராஜ் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று இவரை நெறி காண உள்ள தோழர் நேரு அவர்கள் 2005 முதல் 2018 வரை பகுத்தறிவாளர் சங்கத்தின் மாநில தலைவராகவும் 2018 முதல் தமிழ்நாடு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் மாநில தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார். மேலும் திராவிட தொழில் ஆராய்ச்சி இதழின் ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரை நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று கலந்துரையாடலை துவங்க இதை கேட்டுக்கொள்கிறேன். நேரு தோழர், நீங்க துவங்கலாம்.
வணக்கம். நேரு அவர்கள் வந்து திரும்பவும் இணைப்புல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ணா தளபதி அண்ணா, நீங்க இப்ப அவர் வர வரைக்கும் வந்து இப்போ இவங்க சொன்ன செய்திகளை தாண்டி சொல்லப்படாத செய்திகளையும் நீங்க சொல்லணும். நானே முதல் கேள்வி கேட்டுறேன். நேரு அண்ணா ஜாயின் பண்ணட்டும். என்னுடைய முதல் கேள்வி, நீங்க எப்படி இத்தனை வேலைகளை வந்து தொடர்ந்து செய்ய முடியுது? நான் வந்து உங்களை வந்து ஒரு 20 ஆண்டுகளா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் எழுத்தாளரா பரிமளிக்கிறீங்க, அப்புறம் நம்முடைய வந்து இப்ப விடுதலை நாளிதழ் பார்த்துக்கிறீங்க, அப்புறம் பொறுப்பாளரா இருக்கீங்க. பல வேலைகளை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறாங்கல்ல, அதை உங்களால செய்ய முடியுது. இது எப்படி அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணே? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உண்மையிலேயே உருப்படியா எந்த வேலையும் இல்லாதனாலதான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். அது நீங்க வந்து வந்து விளையாட்டுக்கு சொன்னா கூட அந்த திட்டமிடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எப்படி திட்டமிடுறீங்க, அதான் முக்கியம். இப்ப நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே வழிகாட்டியா ஒருத்தரை நம்ம சொல்ல முடியும். தகைச்சால் தமிழரை வந்து சொல்ல முடியும். ஆசிரியரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 3 மணிக்கு விடிய காத்தால ஊர்ல இருந்து வந்தா கூட 10 மணிக்கு வந்துருவாங்க. அவங்க நம்ம வந்து ஒரு 10% 20% கூட மேட்ச் பண்ண முடியல. ஆனா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி ஆளுமைகளை பாக்குறோம். திடீர்னு கும்பகோணத்துல இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்க. நீங்க எப்படி உங்களுடைய நாளை வந்து திட்டமிடுறீங்க? அதுல இருந்து தொடங்குவோம். அண்ணா ஜாயின் பண்ணுவாங்க. வினிதா, நீங்க நேருக்கு கொஞ்சம் போன் பண்ணி கேளுங்க. ஏன்னா அவரு என்ன எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஆமா, என்னுடைய கேள்வி வந்து எப்படி உங்க நாளை வந்து திட்டமிட்டு அமைச்சுக்கிறீங்க? இல்லடா, அப்படி ஒண்ணும் இல்லை. சாதாரணமாவே எங்க குடும்பமே வந்து இந்த பெரியார் குடும்பம்னால இதெல்லாம் எனக்கு சாதாரணமாவே இப்ப வந்துருச்சு. என்னோட முன்னோர் பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே இந்த எழுத்துலத்துல இருக்கிறாங்க. அப்புறம் இயக்க குடும்பத்துலதான் நாங்க இருக்கிறோம். அதனால இது சாதாரணமாவே எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு. இது ஒன்னும் திட்டமிடல்லாம் இல்ல. அது அண்ணா வந்துட்டாரு. நேரு அண்ணா வந்துட்டாரு. நேரு அண்ணா இருக்கீங்க? அன்மியூட் பண்றேன், இருங்க. அவர் உள்ள வந்துட்டாரு. உள்ளதான் இருக்காரா? வந்துட்டாரு. அன்மியூட் பண்ணணும், அவர் அன்மியூட் பண்ணணும். நீங்க நான் கோஹோஸ்ட் பண்றேன். வணக்கம் அனைவருக்கும். கிடைக்குதா? கிடைக்குதுண்ணா, பேசுங்க பேசுங்க. அறிமுகம் எல்லாம் முடிஞ்சதா? மன்னிக்கணும், திடீர்னு இடையூறு. சரி அண்ணா தளபதிராஜ் அண்ணா, வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒரு உரையாடல் நடத்துறதுல. முதல்ல வந்து இந்த வாருங்கள் படைப்போம் குழுவை ஆரம்பித்து வைத்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும், குறிப்பாக அண்ணன் இதனுடைய நிறுவனர் அண்ணன் ஒளிவண்ணன் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்வு வந்து தொடர்ச்சியா நடப்பதற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வினிதா மோகன் அவர்கள், அவங்கதான் ஒருங்கிணைக்கிறாங்க. அது மாதிரி கலையரசி பாலா, அண்ணன் குமரன் அவர்கள், மங்கேற்கரசி உள்ளிட்ட அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை, நன்றியை, பாராட்டை தெரிவித்துக்கிறேன். தொடர்ச்சியா வந்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுல வந்து ஒரு வளரும் எழுத்தாளராக இருக்கக்கூடிய உங்களை வந்து ஒரு பேட்டி எடுப்பதில் வந்து மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகம் இருக்கு எனக்கு. இப்ப வந்து நீங்க புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. எழுதுவதற்கு அடிப்படை வந்து வாசிப்பு. உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் எப்ப ஏற்பட்டது? எப்ப வந்து அந்த வாசிப்பை வந்து எழுத்தா மாத்தலாம்னு யோசிச்சீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த வாருங்கள் படிப்போம், வாருங்கள் படைப்போம், வாங்க கதை கேட்கலாம், இந்த இது போன்ற இணைய குழுக்களின் நெறியாளர்கள், குறிப்பாக இன்றைய தினம் நெறியாண்டு கொண்டிருக்கின்ற வினிதா மோகன் அவர்கள், இதற்கெல்லாம் மூல காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய ரொட்டேரியன் அண்ணன் ஒளிவண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் எப்படி கேட்டாங்க, எங்க பகுதியில வந்து திருவள்ளுவர் படிப்பகம்னு ஒண்ணு அப்ப இருந்துச்சுங்க. நாங்க மயிலாடுதுறையில நாங்க இருக்கிற பகுதியில ஒரு திருவள்ளுவர் படிப்பகம்னு கிட்டத்தட்ட 1950லயே ஐயா வந்து எப்ப திருக்குறள் எல்லாம் இது பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப எங்க திராவிடர் கழக தோழர்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாம் திருவள்ளுவர் படிப்பகம்னு வச்சிருந்தாங்க. அப்ப நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த ராணி, இந்த சின்ன சின்ன இந்த வார பத்திரிகைகள், இந்த துணுக்கு,
இந்த ஜோக்ஸ், மற்றபடி இந்த இந்த மூளைக்கு வேலை அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி படிக்கிறது. அதுல சாதாரணமாவே அங்க போய் உட்காருவேன், படிப்பேன். அது வேறு வீட்லயே எங்க வீட்டுல வந்து ஹால்ல வந்து நல்ல பெரிய 2 அலமாரியில முழுக்க முழுக்க புத்தகங்கள் இருக்கும். அதுக்கு என்னன்னா என்னுடைய அப்பாவும் சரி, எங்க சித்தப்பாக்கள் 2 பேரு, அவங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க வந்து களிப்பூங்குன்றன் திராவிட கழக துணைத் தலைவரா இருக்காங்க. இன்னொருத்தவங்க திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச்செயலாளரா விடுதலை ராஜேந்திரன் இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே அந்த பெரியார் அமைப்புகள்ல இருந்து இருந்ததுனால எங்க வீட்டுல புத்தகங்கள் நிறைய இருக்கும். ஆனா அப்பெல்லாம் நான் ரொம்ப படிச்சது இல்லை. சின்ன சின்ன புத்தகம் இது அதெல்லாம் பார்ப்பேன். கல்லூரிக்குன்னு நான் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு, ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரிக்கு நான் சென்னைக்கு போனப்ப அடையாறு பாலிடெக்னிக் படித்தேன். அப்போ வந்து கழகத்துறை தலைவர் பூங்குன்றன் வந்து அவங்க வீடு வந்து பெரியார் திடல்ல தான். அங்கதான் இருந்து நான் படிச்சது. கிட்டத்தட்ட 83ல இருந்து 87 வரலையும் பெரியார் திடல்ல தான் இருந்தேன். அது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால அங்க வந்து போனதுக்கு அப்புறம் நான் படிக்கிறதுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நிறைய என்னோட இதை கொஞ்சம் இது பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அப்படிதான் எனக்கு இதுல நாட்டம் இருந்துச்சு. மகிழ்ச்சி. கட்டுரை நூல்கள், உங்களுடைய நூல்கள் வந்திருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாவல் வந்திருக்கு. கவிதை சிறுகதை இந்த மாதிரி எழுதிருக்கீங்களா? அப்படி எழுதியிருந்தா அதையெல்லாம் நூலாக தொகுக்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்கிறதா? அதை பற்றி கவிதை கதையில வந்து ஆர்வம் உண்டா? எது எழுதிருக்கீங்களாங்கிறத பத்தி. அது இப்ப நான் சொன்ன மாதிரி நான் திடல்ல போய் தங்கியிருந்தேன்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்போ வந்து இரவு நேரங்கள்ல வந்து நான் லைப்ரரியில நானு கவிஞர் ஏதாவது விடுதலைக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் இறையனார் ஐயா, அப்புறம் இன்னொரு மாறன் ஆர்டிஸ்ட், அவங்க தான் கிட்டத்தட்ட நாங்க படுக்கிறதுக்கு 2 மணி ஆகும். அங்கதான் உட்காந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்ப நானும் அங்க உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே பல வருஷம். இறையனார் ஐயாவும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் கவிஞர் வீட்டுல தான், எங்க வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் படுப்போம். அவங்க என்ன ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. அப்ப அந்த அப்ப எழுதும்போது சிறுகதைகள், அப்ப முதல்ல வந்து குமுதத்துல ஒரு புத்தகம் வந்து ஒரு கதை சிறுகதை உண்டு. அதுல அந்த சிறுகதை பாத்தீங்கன்னா ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு புத்தகத்தை ஒரு பக்திகுமார் குடும்பத்துல ஒருத்தன் படிக்கிற மாதிரியும், அதை வந்து பயந்துட்டு படிக்கிற மாதிரியும் அந்த சிறுகதை இருக்கும். அதுக்கு நான் ஒரு மறுப்பா யார் பகுத்தறிவாளன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவருக்கு சின்ன ஒரு பக்கம் ஒரு கதை ஒண்ணு எழுதினேன். அதை படிச்சுட்டு இறையனார் தான் எனக்கு வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி, ஏய் நல்லா எழுதுறடா, உன் சித்தம்கிட்ட சொல்றேன்டா, நான் உண்மையில போட சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து உற்சாகப்படுத்துறது அவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் அப்படிதான் சிறுகதை, அதுதான் 83ன்னு நினைக்கிறேன், அதுதான் என்னோட முதல் சிறுகதை. அப்புறம் தொடர்ந்து சிறுகதை ஒண்ணு அப்பப்ப எழுதிட்டு இருப்பேன். 84ல சங்கம்தரா ஐயா வந்தாங்க. சங்கம்தரா வந்து அந்த உண்மையை கொஞ்ச நாள் பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க காலையில நடைபயிற்சிக்கு போனாங்கன்னா அப்படியே வரும்போது காலையிலே ஒரு 7 மணிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் கீழே இறங்கி போயிடுவேன், பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த பத்திரிகை இதில் கொஞ்சம் என்ன இன்வால்வ் பண்ணி விட்டது அவங்க தான். அப்ப இளைஞர் ஆண்டு அப்ப, அதனால இந்த கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்லாம் போய் பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் கொடுத்து எடுக்க சொன்னாங்க. அதை தொடர்ந்து அப்புறம் இலக்கிய சிறப்பு இதழா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இதழுமே சிறப்பு இதழா எடுத்தாங்க. அதுக்கும் நான் அப்ப கல்லூரி மாணவன் நான். அதை போயிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த டாக்டர் போர்க்கோ, காசி ஆனந்தன் மாதிரி கொஞ்சம் பெரிய ஆளுமைகள் எல்லாம் போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எனக்கு தொடர்ந்து கிடைச்சிதுங்க. அப்ப என்ன பண்ணாரு அவரு, என்ன அந்த ஒரு காலத்துக்கு இளைய தலைமுறையிலே போட்டு ஒரு சிறப்பா பணியாற்றன்னு சொல்லிட்டு ஒரு படத்தையும் போட்டு அவரு சங்கம்தரா வந்து அப்ப உண்மையில அதை பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் நான் மயிலாதுறைக்கு வந்துட்டேன். திடலுக்குமான தொடர்பு தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குது. சிறுகதை அப்ப கவிதைங்கிற பொறுத்தவரையும் நான் பெரிய அளவுல கவிதை இல்லை. எல்லாரும் மாதிரியும் அந்த 10 பருவத்தில் காதல் கவிதைகள் உண்டு. அப்புறம் அங்க விடுதலை வாசகர் வட்டத்துல, அப்புறம் இங்க பொங்கல் விழாவில் எங்க கல்லூரிகள் எல்லாம் முற்போக்கு கவிதைகளை எழுதியிருக்கிறேன். கவியரங்கத்திலையும் இது பண்ணியிருக்கேன். வெளியிடுற அளவுக்குலாம் பெரிய கவிதைகள் எழுதல. அப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் எழுதின சிறுகதைகள்லாம் கைப்பறி மாதிரி ஒரு சின்ன ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அது ரொம்ப முன்னாடி. அதுக்கப்புறம் வெளியிடணும், இப்ப இல்லை. இன்னும் ஒரு 100 கதை நல்லா எழுதுறதுக்கு அப்புறம் அதை யோசிக்கலாம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சிறுகதை புத்தகம் வரட்டும். உங்களுடைய விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி ஐயா ஆசிரியர் வந்து அணிந்துரை அல்ல தெளிவுரைங்கிற தலைப்புல கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து உங்களுடைய பேரை குறிப்பிட்டு நமது கழக ஏடுகளான விடுதலை, உண்மை போன்றவற்றில் எழுதியுள்ளார். அக்கட்டுரைகளின் தொகுப்பு இந்த அரிய நூல்னு சொல்லிட்டு ஏடுகளில் எழுதும் போது அது படித்து மறந்து போகக்கூடியவையாகவும், தேவைப்படும் போது தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலையும் ஏற்படக்கூடும். அதனை தவிர்க்க அவற்றை புத்தகமாக தொகுத்து வெளியிட்டு ஆவணப்படுத்துவதே அறிவார்ந்த முறையாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஆசிரியர் கொடுத்திருந்தாரு. அப்புறம் அருள்மொழி அம்மா வந்து இந்த புத்தகத்தை பற்றி பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்துல பேசும் பொழுது, முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்காக எழுதப்பட்ட நூல் என்று சொல்வதற்கு முழு தகுதியான ஒரு நூல். முனைவர் பட்ட ஆராய்ச்சி தலைப்புகளை எடுப்பவர்கள் பெரியாரை பற்றிய முரண்களும் அதன் உண்மை நிலையும் என்ற ஒரு தலைப்பை எடுத்தால்
அந்த ஆராய்ச்சி ஒரு புத்தக வடிவம் பெற்றால் அது இப்படித்தான் இருக்கும் என்று அவங்க வந்து பாராட்டி உங்களை சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த புத்தகம் உருவான அந்த எப்படி இது வந்து இந்த புத்தகமா வெளியிடணும்னு நினைச்சீங்க? தொகுக்கணும் ஏன் ஏன் வந்து உங்களுடைய மனதுல வந்து எப்ப அது தோன்றியது? இது வந்து இப்ப வெற்றிகரமா நிறைய தோழர்களுக்கு வந்து ஒரு கையேடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கிறத நான் பாக்குறேன். பெரியாரை பற்றி இருக்கக்கூடிய அவதூறுகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருப்பது பார்க்க முடிகிறது. இந்த நூல் உருவான கதையை பற்றி சொல்லுங்க. இது வந்து நம்ம இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கக்கூடிய தோழர் ரவிக்குமார், அப்புறம் சீமான், இந்த மாதிரி வந்து பெரியார் மீது தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கிறதுக்கு அப்பப்ப வர்ற பதில்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எழுத ஆரம்பிச்சேன். ஆனா இது குறிப்பா இதோட நோக்கம் சொன்னா அதுலயே நான் முன்னுரையில அது 4 வரியும் அந்த ஒரு சில வரிகளை மட்டும் நான் படிக்க அனுமதிக்கணும். அந்த முன்னுரையில நான் அதுல கொடுத்திருப்பேன். அதுல விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல பெரியார், மாறாக விமர்சனங்களை வரவேற்றவர், சிந்தனையாளர், தத்துவகர்த்தர் என்பதையெல்லாம் தாண்டி பெரியார் ஒரு சமூக போராளி. அவருடைய சிந்தனைகளும் கொள்கைகளும் அவரது இயங்கியலை ஒட்டியே எழுந்தவை. பெரியாரின் கருத்துக்களை அவர் வாழ்ந்த செயலாற்றிய காலச்சூழலோடு பொருத்தியே பார்க்க வேண்டும். சுயநலத்திற்கும் சுய விளம்பரத்திற்காகவும் அவரது கருத்துகள் திரிக்கப்படுவதையும் உள்நோக்கம் கற்பிக்கப்படுவதையும் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தன்னுடைய கொள்கைகள் எதிரிகள் காட்டிய எதிர்ப்புகளின் வழியாகவே மக்களை சென்றடைந்தன என்றார் பெரியார். அதற்காகவே வசவுகளை அவர் வரவேற்றார். தன்னுடைய படத்தை கொள்கை எதிரிகள் செருப்பால் அடித்து எதிர்ப்பு தெரிவித்த போது கூட குறைந்த விலையில் அதை அச்சிட்டு அனுப்பி வைப்பதாக அறிவித்தார். ஜாதி, சுயநலம், புகழுக்கு அடிமை, எளிதில் விளைபோகும் உணர்வு என்ற நமது சமுதாயத்தின் பலவீனங்களை முழுமையாக உணர்ந்த அவர் புகழ்ச்சிகளை, பாராட்டுகளை நோக்கி என்றுமே அவர் ஓடியதில்லை. மானமும் அறிவும் கொண்டும் மக்களாக சமுதாயத்தை மாற்றுவேன் என்று சூளுரைத்து களம் புகுந்த பெரியார் அந்த இலக்கை நோக்கி சமூகத்தை அழைத்து செல்வதற்கு தேவையான எந்த துணிவான முடிவுகளையும் ஆட்சிகளுக்கான ஆதரவையும் எதிர்ப்புகளையும் சமரசமின்றி வெளிப்படுத்தினார். அவை முரண்பாடுகளாக எதிரிகளால் திசை திருப்பி காட்டப்பட்ட போதிலும் வரலாறு பெரியாரின் உண்மைத்தன்மையையும் நேர்மையையும் கல்வெட்டாக செதுக்கி வைத்திருக்கிறது. பெரியார் காலத்தில் தொடங்கிய எதிர்ப்புகளின் கூக்குரல் இப்போதும் ஓயவில்லை. தோற்றுப்போன எதிரிகள் புதிய புதிய பரிமாணங்களில் எதிர்ப்புகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். சாரம் ஏதுமற்ற அந்த அவதூறுகளை திரட்டி அதற்கான மறுப்புகளை உரிய தரவுகளோடு இந்த நூலில் கைது செய்திருக்கேன் என்றுதான் அந்த முன்னுரையில எழுதினோம். இதுதான் அதுக்கு காரணம். அது தொடர்ந்து அப்பப்ப காலகட்டத்துல அந்த மாதிரி வந்ததுக்கெல்லாம் நம்ம எழுதிட்டு இருந்தோம். அப்புறம் இது வந்து இந்த நூல் வெளியிடுறதுங்கிறது வந்து எனக்கு முக்கிய காரணம் ஒரு பிரின்ஸ் தான். அவர் தான் வந்து இந்த அண்ணா இந்த புத்தகத்தை வந்து வெளியிடணும்னு. அந்த மாதிரி இந்த முதல்ல ஒரு என்னோட முதல் புத்தகத்தை முறையா பதிப்பிட்டது அண்ணன் ஒளிவண்ணன் அவர்கள் தான். அவங்களோட ஏழிலி பதிப்பகத்துல அவங்க வந்து வரலாற்றில் இவர்கள் அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்களே, நான், பிரின்ஸ், இறைவி எல்லாம் சேர்ந்து ஒரு திராவிடன் குரல்னு ஒரு பதிப்பு ஆரம்பிச்சு இப்ப அதுலதான் என்னோட புத்தகங்கள்லாம் நிறைய பேரோட புத்தகங்களையும் பதிப்பிச்சுட்டு இருக்கோம். என்னோட புத்தகங்களும் அதுல தாங்க வந்து. மகிழ்ச்சி. இப்ப ஒளிவண்ணன் நீங்களாம் எப்படின்னா 2வது தலைமுறை. உங்க அப்பாங்கெல்லாம் ஏற்கனவே கழகத்துல இருந்து நிறைய பணியாற்றி அதற்கு பிறகு அதனுடைய வழித்தோன்றலா நீங்க வந்து தொடர்ந்து அதுல வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க எழுத்துக்களோடு. அண்ணன் ஒளிவண்ணனுமே உங்களை மாதிரி தான். எங்களை மாதிரி புதிய தலைமுறையா முதல்ல வந்து ஆட்கள் கிடையாது, ஏற்கனவே இருந்தவங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியாருங்கிற புத்தகத்தை வந்து உங்களுடைய தந்தை அப்பா மாக்கா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்குன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஐயாவை பத்தி கொஞ்சம் உங்களுடைய நினைவுகளை, அவங்க இயக்கத்துக்கு அல்லது எழுத்து வாசிப்புக்கு எப்படி உதவியா இருந்தாங்களாங்கிறத சொல்லுங்களேன். நீங்க சொன்னது உண்மைதான். அண்ணா ஒளிவண்ணன் வந்து அண்ணன்னு நான் மரியாதைக்கு சொன்னாலும் அவர் என்னை விட இளையவர் தான். நான் வந்து பாலிடெக்னிக்ல படிச்சுட்டு போது அவங்க அப்பா கூட வந்து அவங்க எமரால்டு கோபாலகிருஷ்ணன் கூட அங்க ஆசிரியர் பார்க்க வரும்போதெல்லாம் அவர் சிறு வயசுல நான் பார்த்திருக்கிறேன். அறிமுகம்லாம் கிடையாது, அவங்க நான் பார்த்திருக்கிறேன். அப்பவே எங்க குடும்பம் நான் சொன்ன மாதிரி இது 4வது தலைமுறை தான். எங்க தாத்தா வந்து சிங்கப்பூர்ல தொழிலுக்காக போயிட்டாங்க. 2ஆம் உலகப் போர்ல பெரிய அங்க பாதிப்பு, அதுக்கு லேட்டா தான் வந்தாங்க. எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 இளைய சகோதரர்கள், ஒரு மூத்த சகோதரர் அப்பாவுக்கு. 2வது தான் 2 மூத்த சகோதரர் பூங்குன்றன், விடுதலை ராஜேந்திரன், 2 பேரும் எங்க அப்பாவோட உடன் பிறந்த சகோதரர்கள். அப்பா வந்து எதுலையுமே ஒரு நேர்த்தியை பார்ப்பாங்க. எந்த ஒரு பகுத்தறிவு, நல்ல பகுத்தறிவாளர். என் குடும்பத்துல முதல் நாத்திகர் சொன்னா அவங்கதான். அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் அந்த இதுக்கு இது வர்றாங்க.
எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அரங்கசாமின்னு ஒரு திராவிடர் கழக தோழர் இருந்தாரு. அவர் தான் எங்க அப்பாவை, கவிஞரை எல்லாருமே இந்த இயக்கத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பா சொல்லும்போது சொல்லுவாங்க, மூலூர் ராமாவ விருத்தம்மையார் அவங்களோட உரையை கேட்டுதான் நான் இந்த இயக்கத்தின் பால் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கல்லூரியில இருக்கும்போதே திராவிட மாணவர் கழகத்துல பொறுப்புல இருந்திருக்காங்க. டார்பிடோ ஜனார்த்தனம் ஆசிரியர்லாம் கூப்பிட்டு அவங்க நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்கிறாங்க. பேப்பர் வந்து எப்பயுமே நாங்க வந்து காலையில வந்து படிக்கிற பழக்கம் எங்களுக்கு. பேப்பர் 2 பேப்பர் வீட்டு வந்துடும். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா பத்திரிகை எல்லாம் படிச்சு எல்லாம் முடிச்சிருவாங்க. நான் வந்து வெளில வந்து பார்க்கும்போது நான் பார்ப்பேன். அப்புறம் அதுல உள்ள சில விஷயங்களை டிஸ்கஸ் 2 பேரும் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு இப்பதான் அந்த கேள்வி கிளம்பு இதெல்லாம் வந்திருக்கு. அத மாதிரி வந்து எங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அக்கம் பத்திரம் என்ன 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய தொடர் அப்படியே டெய்லி காலையில அது வழக்கம். அது ஒரு அனுபவ பொக்கிஷம். அவங்க வந்து பல விஷயங்கள் வந்து எனக்கு இளமை பருவத்திலே பெரியார் அந்த செய்தி. இப்போ எங்க வீட்டுக்கு 3 தடவை ஐயா வந்திருக்கிறாங்க, பெரியா வந்திருக்காங்க, அம்மாவும் வந்திருக்கிறாங்க, ஆசிரியர் பலமுறை வந்திருக்கிறாங்க. இது அந்த செய்திகள் வரலாறெல்லாம் சொல்லி 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 எனக்கு மைண்ட்ல ரொம்ப இதா இருக்குங்க. அப்ப நான் இந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட பெரியார் புத்தகத்தை ரெடி பண்ணும்போது அந்த புத்தகத்தை வந்து அப்பாவுக்கு காணிக்காக்கணும். அப்படி அப்பாவுக்கு காணிக்கை இல்ல, அப்பா அவருக்கு இது பண்ணணும், டெடிகேட் பண்ண சொல்லிட்டு ஒரு எழுதி ரெடி பண்ணிட்டோம். அதை அப்ப கடைசி 83 வயசு அப்பாவுக்கு உடல்நிலைக்கு சரியில்லாம போயிடுச்சு. படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்ப அந்த புத்தகத்தை கொண்டாந்து கொடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அவங்க. ஆனா அது வெளியிடுற நேரத்துல அப்பா தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. உடனே அந்த முதல் பக்கத்துல வாழ்ந்து மறைந்தன்னு மாற்ற வேண்டிய சூழலுக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். அந்த ஐயா அப்பாவோட படத்திறப்புலதான் ஆசிரியர் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதுதான் அதற்கான காரணங்க. அந்த ரொம்ப நெகிழ்வா சில செய்திகளை சொன்னீங்க. அந்த புகைப்படத்துல கூட தந்தை பெரியாரோடு உங்க அப்பாவோடு நீங்க நிக்கிறீங்க 1971. அந்த வயசுலயே வந்து ஐயாவை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்திய அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் ரொம்ப முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு. 1957ல ஆயிரக்கணக்கான தோழர்கள் வந்து சிறைப்பட்டு அதுல வந்து பெரிய வரலாறா இருக்கக்கூடியது. ஆனா பிரபலமா இருக்கக்கூடியவங்க யாருமே அதை எழுதல. பெரிய அளவுக்கு வந்து எழுத்தாளர்கள் எழுதாத ஒரு புத்தகம். அதை வந்து ஒரு புத்தகமா கொடுத்துருக்கீங்க. இந்திய அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் ஒரு வரலாற்று கையேடுங்கிற வகையில வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க இதுக்கு வந்து ஒரு நேரடியா அங்க போனீங்களா? நம்முடைய தோழர்கள் எதுவும் சந்திச்சீங்களா? இல்ல குறிப்புகளை வச்சு எழுதுனீங்களா? எப்படி இது இந்த நூல் உருவான கதை? இல்ல, இப்ப புத்தகம் வரலன்னு சொல்ல முடியாது. அத வேற அமைப்புல இருந்து அதை வந்து பெரிய வால்யூமாவே போட்டிருக்கிறாங்க. இந்திய அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தை வால்யூம் போட்டிருக்கிறாங்க. 2-3 வால்யூமா போட்டிருக்கிறாங்க. பட் வந்து இது வந்து எங்க பகுதி வந்து இந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் போயிருக்கிறாங்க. கொத்து கொத்தா போய் சிறையாயிருக்கிறாங்க. நான் என்னோட அனுபவத்திலேயே நான் நிறைய தோழர்களை சந்திச்சிருக்கிறேன். நான் இங்க மாவட்ட செயலாளர் ஆனதுக்கு அப்புறமே சந்திச்சிருக்கிறேன். அவங்களோட இப்ப யாரும் உயிரோட இல்லை. அவங்க மறைவுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நிறைய தோழர்கள் வச்சிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அதுல சிறை சென்ற தோழர்கள் ஒருத்தவங்க கூட ஒரு வசதி வாய்ப்போடையோ ஒரு பெரிய மாட மாளிகையிலையோ எதுவுமே இல்லை. அந்த மணல்மேடுகள்லாம் கிராமத்துக்கு அந்த பக்கம் குத்தாலம் பக்கம் உள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப எளிமையான குடிசையில ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவர்களை தான் பார்த்திருக்கேன். அவங்க அந்த கமிட்டிகள்லாம் வரும்போது பேசும்போது இந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தை பத்தி பேசும்போது நான் முன்னாடியே குறிப்பிட்டேன் எங்க வீட்டு பக்கத்துல அரங்கசாமின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா அது அவ்வளவு உணர்ச்சிகரமா இருக்கும். அந்த சொல்றதெல்லாம் அப்படியே மைண்ட்ல பதிவா இருக்கு. அப்படியே அவ்வளவு இதா இருக்கும், எழுச்சியா இருக்கும் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்கள், அந்த நேரத்துல நடந்தது போனது அதெல்லாம் சொல்லும்போது. அப்ப அரங்கசாமி ஒரு இதை சொல்லுவார். இப்ப துணைத்தலா இருக்கிற கவிஞர் வந்து அப்ப கால் சட்டை ரொம்ப அவங்கலாம் ரொம்ப சின்ன பிள்ளையா அந்த கொளுத்துறதுக்கு வந்து ஒரு குச்சியில நெய் இது மாதிரி சுத்தி சுத்தி எண்ணெய் குத்தி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த போராட்டம் போறாங்கல்ல அந்த அங்க நின்று எல்லாருக்கும் நைஸா கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்ப அது அவரு அரங்கசாமி சொல்லியிருக்காரு அந்த விஷயத்த என்கிட்ட. அது மாதிரி நாங்க போனப்ப அவன் தான் கலியமூர்த்தி தான் கொடுப்பான், சுத்தி சுத்தி கலியமூர்த்தி அவங்க பேரு பழைய பேரு அப்ப கொடுப்பான் அப்படின்ட்டு அத சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க பகுதியில வந்து அந்த தோழர்கள் நிறைய மெயினா வந்து பாத்தீங்கன்னா முதல் களப்பணியான வெள்ளைச்சாமி மணமேடு வந்து எங்க ஊர் பக்கத்துல உள்ளதாங்க. இது மாதிரி சுத்தி சுத்தி அந்த மாதிரி ஐயா வந்து சட்ட எரிப்பு போராட்டத்தை பத்தி முதல்ல அப்படின்னு அதை எடுத்து ஒரு அறிவிக்கல. அதை சொல்லும் போதே மணல்மேடு கூட்டத்துலதான் முதல்ல ஐயா அந்த மாதிரி ஒரு போக்குல பேசுறாரு. அதையுமே நான் குறிச்சிருப்பேன் அந்த விஷயத்த. ஆமாங்க, ஆமா. அதனால வந்து எனக்கு இந்த போராட்டம் வந்து அதுவும் திராவிட கழகத்துல பெரியார் நடத்திய போராட்டங்கள்ல மிக வலுவான பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு போராட்டம் சட்ட எரிப்பு போராட்டம். அதனால இந்த போராட்டத்தை ஒரு சின்ன ஒரு கையேடா இருந்தா எல்லாருக்குமே
பற்றி ரொம்ப பெரிய புத்தகமா இருந்தா பார்க்க மாட்டாங்க, சின்ன கையில இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் துவக்கப்பட்டது. அது மகிழ்ச்சி. வரலாற்றில் இவர்கள் அப்படிங்கிற அந்த கட்டுரை தொகுப்புக்கு வந்து எப்படி வந்து நீங்க அந்த புத்தகத்துக்கு அப்பாவுக்குன்னு சொன்னீங்களோ அது மாதிரி இந்த புத்தகத்துக்கு வந்து தோழர் பெரியார் சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு வந்து நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. தோழர் பெரியார் சாக்ரட்டிஸை பத்தி இனமுரசு சத்யராஜ் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்பொழுது பெரியார் திடலுக்கு என்னை கூட்டு வந்தவர் அவர் தான் அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. தோழர் பெரியார் சாக்ரட்டிஸை பத்தி உங்களுடைய நினைவுகளை சொல்லுங்க. அதை சொல்றது பெரியார் சாக்ரட்டிஸ் வந்து நான் இங்க வந்துட்டேன். பெரியார் சாக்ரட்டிஸ் திடலுக்கு வந்தப்ப நான் மயிலாடுதுறையில வந்து நான் ஒரு ஸ்டுடியோ அந்த மாதிரி அந்த தொழில் ரீதியா வந்துட்டேன். பட் திராவிட கழக மாநாடு இங்க வந்து ஆனா இருந்தாலும் நம்ம திடலுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கனால நான் தொடர்புல தான் இருந்தேன். அவர் தமிழரசு பத்திரிகையில ஒர்க் பண்ணிக்கிட்டு உண்மையை வந்து அவர் அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தார். 2010க்கு அப்புறம் அவர் பார்த்துட்டு இருந்தாருங்க. 2012ல வந்து நம்ம எழுத்தாளர் எஸ்ரா வந்து ஜூனியர் உடன்ல எனது இந்தியான்னு ஒரு தொடர் எழுதியிருந்தார். அதுல ஒரு கட்டுரை வந்து வாஞ்சிநாதனை பத்தி கட்டுறார். அதுல வந்து ஆட்கொலை பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியர் மனதில் வெகுண்டெழுந்த தார்மீக கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தார். நாம வந்து வந்து எதனால வாங்கி கொண்டாங்கிறது நம்மளோட கருத்து வேற, கருத்து இல்லை, அது உண்மையும் வேற. அப்ப அதை மறுக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு மறுப்புரையா ஒரு கட்டுரையை நான் உண்மைக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு சாக்ரட்டிஸ் வந்து நல்லா எழுதுறீங்கன்னா நீங்க ஏன் இடையில ரொம்ப நாள் எழுதல, நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இதே மாதிரியே உள்ள இதை நீங்க தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு அவர் தான் என்னை வந்து இது பண்ணாரு, வற்புறுத்தி. ஒரு இஷ்யூவுக்கும் ஃபோன் பண்ணிடுவார், இந்த இஷ்யூக்கு என்ன அனுப்புறீங்க. நான் எல்லாருக்குள்ள சொந்தம் தான் நமக்கும், பட் அவரு சொல்லதாங்க அது மாதிரி ஆச்சு. அது மாதிரி அடுத்து வந்து ராஜராஜ சோழனை பத்தி அந்த தமிழ் தேசிய எல்லாம் கொஞ்சம் தலையெடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் தமிழ் தேசியத்தின் முன்னோடி அப்படிலாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால அந்த கட்டுரை வந்துச்சுங்க. அப்புறம் தினத்தந்தியில 2014 வைத்தியநாத ஐயர் தான் இந்த கோயில் நுழைவு போராட்டத்தின் முன்னோடின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை பார்க்க வந்துச்சு. அதுக்கு மறுத்து அப்போ ஒரு இது எழுதுற மாதிரி இருந்துச்சு. 2015 பாரத ரத்னா விருது நம்ம இந்து மகாசபை தலைவராக இருந்த மாளவியாவுக்கு கொடுக்கறதா ஒரு தகவல் வந்துச்சு. அப்ப அந்த மாளவியாவை பத்தி அந்த அவங்க மண்ணுருண்டை மாளவியான்னு நம்ம அழகிரியால குத்துச்சி குருசாமியால சொல்லப்பட்டவர் ஒரு அந்த மாளவியா, அவரை பத்திய கட்டுரை. இப்படி தொடர்ந்து இந்த கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தோம். அந்த கட்டுரைகளை எழுதுறதுக்கு எனக்கு வந்து முழுக்க நம்ம சைட்ல இது பண்ணது நம்ம சாக்ரட்டிஸ் தான். அது ரொம்ப அருமையான ஒரு தோழர். நம்ம பெரிய துயரத்துக்கு ஆளாற மாதிரி ஒரு மாநாட்டுல இருந்தோம். அப்ப வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல சென்னையில ஒரு சாலை விபத்துல இறந்துட்டாரு. எனக்கு ரொம்ப அது ஒரு இதுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு இந்த புத்தகம் வரும்போது அதனால நான் அந்த புத்தகத்தை வந்து நம்ம இதுல கொண்டு வரணும், சாக்ரட்டிஸோட நினைவு கொண்டு வரணும்னு பிரின்ஸ்ட சொன்னேன். அப்புறம் பிரின்ஸ் சரி சொல்லிட்டு சொன்னாரு. அந்த புத்தகத்தை தான் நம்ம மொழிவண்ணன் தான் முதல்ல அந்த புத்தகத்தை முதல் பதிப்பு வெளியிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதை 2வது 3வது பதிப்புலாம் திராவிடன் குரல்ல நாங்க அவருக்கு பெரியார் சாக்ரட்டிஸ்க்கு புகழ் வணக்கத்தை செலுத்துவதோடு ஒரு அருமையான தோழர், என்னோடுமே நல்ல பழக்கமுள்ள ஒரு தோழர். அவரை இழந்தது வந்து ஒரு பெரிய சின்ன வயசுல இழந்தது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. அடுத்து வந்து கட்டுரைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து நாவலுக்கு அப்படியே மாறி இருக்கீங்க. ஒரு எழுத்தாளரா ஒரு நாவலை கொடுத்துருக்கீங்க, நாளுதரு கதை அப்படிங்கிற ஒரு நாவல். அதை நான் படித்தேன், ரொம்ப அருமையா வந்து அது வந்து இயல்பா வந்து நம்முடைய சொல்லாடலில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாவலா வந்து அந்த நாளுதரு கதைங்கிற அந்த நாவலை கொடுத்துருக்கீங்க. அந்த நாலு கதை தெருவில் வந்து வைக்கம்ங்கிற நிகழ்வை நம்முடைய முதல்ல தந்தை பெரியார் அவர்கள் மலையாளத்துல போய் கேரளா நாட்டில் போய் நடத்திய அந்த வைக்கம் போராட்டத்தை மனதில் வைத்து எழுதியிருக்கக்கூடிய நாவல். இதுல வந்து ஒரு அருமையான முன்னுரை வந்து ஆய்வாளர் எழுத்தாளர் பல அதிகமான வந்து கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, வைக்கம் போராட்டத்தை தமிழர்களின் நினைவில் நிறுத்த எழுதப்பட்டது இந்நாவல் என்றாலும் தவறில்லை. அதனால்தான் நாவலின் தலைப்பு நாளுதரு கதை என்று வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதை வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து இந்த நாவல் என்பது முக்கியமானது என்பதை நம்முடைய பல அதிகமானவங்க வந்து மிக அருமையா சொல்றாரு. சமூக நீதிக்கான முக்கிய முன்னெடுப்பு வைக்கம் போராட்டம், அதை நாவலாக தந்திருக்கிறார் தளபதி ராஜ். போராட்டத்தின் அனைத்து நிகழ்வுகளும் அதில் பெரியாரின் பங்கும் சுவராசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொது வாசகரை மனதில் நிறுத்தி சம்பவங்களை எளிய நடையில் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது
வைக்கம் போராட்டம் தொடர்பான பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்த்து எழுதியிருப்பதால் நாவலாசிரியரின் விவரிப்பில் வைக்கம் புத்துயிர் பெறுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். வெளிநாட்டு நாவல் ஆசிரியர்கள்லாம் பெரும்பாலும் ஒரு 2-3 ஆண்டுகள் தொடர்ச்சியான தகவல்லாம் சேகரிச்சு எதை பத்தி எழுதுறாங்களோ அங்க நேரடியா போய் அதெல்லாம் அந்த அனுபவத்தெல்லாம் சேர்த்த மொத்தமா எழுதுவாங்க எந்த ஒரு நாவலாக இருந்தாலும் என்று நாம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக நீங்க நேரடியா போய் அதை பற்றிய பல தகவல்களை சேர்த்திருக்கீங்க. ஆனா ஒரு நடுத்தர வர்க்கத்தை குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்ப நிகழ்வு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு இந்த நாவல்ல. இடையில வைக்க வருதே தவிர இது ஒரு 2 இது அப்படியே பேரலா போறது மாதிரி இருக்கு, இணையா போறது மாதிரி இருக்கு. அதை அருமையாவும் நம்ம வாசிக்கிறது ஒரு வாசகருக்கு ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. இந்த நாவலை பத்தி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. கரோனா காலத்துல தான் அந்த பழதிமானோட வைக்கம் நூல்ல நான் முழுமையா படித்தேன். அப்ப எங்கேயுமே வெளில போக முடியாது. படிச்சுட்டு எனக்கு அதுல படிக்கிற சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. எதை படிச்சாலும் அதுல ஏதாவது 4 வரியை எடுத்து உடனே அந்த முகநூல்ல போடுறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன் அந்த வருஷம் தொடர்ந்து. அது எல்லாத்தையும் நான் தொகுத்து வச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு செய்தி அதுல ரொம்ப என்னை ஈர்த்த அந்த இதுல அந்த பழாதிமானோட புத்தகத்துல நிறைய செய்திகள் இருக்கு. அதுல ஒரே ஒரு செய்தி திருவனந்தபுரம் சிறையில் இருந்து விடுதலையானதும் பெரியார் வைக்கத்தில் தங்கி பிரச்சாரம் செய்துவிட்டு ஈரோடு திரும்பினார். அவர் மறுபடியும் வைக்கத்திற்கு திரும்பி வந்துவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் அதற்கு என்ன வழி என்று யோசித்தார்கள். திருவாங்கூர் சமஸ்தானத்தில் திவானாக இருந்த டி. ராகவையா இது தொடர்பாக சென்னை கவர்னரின் சட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்த சி.பி. ராமசாமி ஐயரை ரகசியமாக சந்தித்து பேசினார். அவர் பெரியார் எப்பொழுதோ கதர் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சை தோண்டி எடுத்து அவர் மேல் ராஜதுரோக வழக்கு போட்டு கைது செய்ய ஏற்பாடு செய்துவிட்டார். பெரியார் சிறை செய்வதற்கு முன்பாக நாகம்மையாரிடம் சொல்றாங்க, 2 வருடத்திற்கு குறையாமல் தண்டனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. பெரியார் சொல்றாருங்க. பெரியார் இப்படி சொல்லிட்டாருங்களா? பெரியாரை கைது செய்ததையும் நாகம்மையார் வைக்கம் போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டி தலைவர்களையும் தொண்டர்களையும் வைக்கத்துக்கு வர சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. பெரியார் ஜெயிலுக்கு போவதை பாக்கியம் என்று சொல்லிவிட்டு போனார் அல்லவா? இப்ப நாகம்மையார் சொல்றாங்க, என் கணவர் ஈ.வி. ராமசாமி நாயக்கர் ராஜ துரோக வழக்கிற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 வருஷத்திற்கு குறையாத தண்டனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் தனக்கு கிடைத்திருக்கு என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் விரும்பியபடியே திரும்ப திரும்ப தேச ஊழியத்தின் பொருட்டு சிறைக்கு போகும் பாக்கியம் பெற வேண்டும் என்றும் அதற்காக அவருக்கு ஆயுள் வளர வேண்டும் என்றும் கடவுளையும் மகாத்மா காந்தியையும் பிரார்த்திக்கிறேன். எங்கேயாவது நம்ம வரலாற்றுல ஐயா கூட விடுங்க, ஐயா வேற அதான் ஐயா. அப்ப அவங்க அவரு ஜெயிலுக்கு போறத பாக்கியங்கிறாரு. அந்த ஆயுளை கொடுக்கணும்னு இந்த அம்மா கடவுளையும் காந்தியையும் வேண்டாங்க. இதெல்லாம் படிக்க ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி அப்பப்போ மூணூர்ல போட்டது எல்லாத்தையும் ஒரு 60 பக்கத்துக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணேன். எடுத்து எனக்கு அண்ணன் எழுத்தாளர் இமயம் அவர்கள் நல்ல பழக்கம் உள்ளவங்க, அவங்களுக்கு அண்ணன் இதை அனுப்பிச்சு இதை நான் ஒரு நாவலா எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். படிச்சுட்டு இதுவே நல்லாதான் இருக்கு, இதை போய் எதுக்கு நாவலா எழுத போறீங்க, அதை அப்படியே புத்தகமா போடுங்க, நல்லாதான் இருக்கு அப்படின்ட்டாரு. ஆனாலும் எனக்கு மனசு இது நாவலா எழுதணும் இதுல. அப்புறம் நீங்க இதை எழுதணும்னா எப்படி இருந்தாலும் 400 பக்கம் எழுதணும் அப்படின்னாரு. அவர் இதுக்கா என்ன குறைத்தமைப்புலாம் சொல்ல, இதுவே நல்லா இருக்கு, இதுவே நல்லா போய் சேரும் இளைஞர்கள்ட்ட, பளிச்சுன்னு இருக்கு, எதுக்கு போய் இதை நாவலா எழுதணும் அப்படிங்கிற கருத்துல சொன்னாரு. நான் ஒரு வருஷம் தொடர்ந்துலாம் இதெல்லாம் சொல்ல முடியாது, அப்பப்ப ஏதாவது கடங்கிறப்ப பண்ணி ஒரு 400 பக்கத்துக்கு மறுபடியும் அவரே தொல்லை பண்ணேன். நீங்க ஒரு தடவை படிக்கணும்னு. நல்லாதான் வந்திருக்கு, ஆனா 400 பக்கம்லாம் இப்ப வேணாம் தரது என்ன வேணாண்ணே, குறைச்சிருங்க கொஞ்சம் அப்படின்னாரு. அப்புறம் படிச்சு கொடுத்துட்டு இன்னொரு தடவை படிக்கலான்னா நான் எல்லாம் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, வெளியிடலாம் அப்படின்னாரு. அவர் கொடுத்த தைரியத்துலதான் அந்த புத்தகத்தை அதுக்கப்புறம் அந்த வைக்கம் போராட்டத்தை பண்ணோம். எழுதினத்துக்கு முக்கிய காரணம் அந்த நேரத்துல வைக்கம் போராட்டம் 100ஆண்டு வந்துச்சு. அப்ப அதனால அது அந்த நேரத்துல சிறப்பா இந்த டயத்தை விட்டா நல்ல சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதை பண்ணேன். தொடர்ந்து நம்ம விடுதலை மலர்லயும் சரி, நம்ம அரசாங்கமே வெளியிட்ட தமிழரசு வெளியிட்ட வைக்கம் சிறப்பு மலர்லையும் சரி என்னுடைய கட்டுரைகள் வந்துச்சு.
ஆசிரியர் கூட ஒரு தடவை தேடல் அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன், வாயா வைக்கும் அப்படி கிண்டல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இப்படி இதாயிடுச்சு. அந்த இப்படிதான் அந்த புத்தகம் ஒரு வருஷம்லாம் மெனக்கெட்டிருப்பேன். பட் ஒன்றும் எழுதுறது கொஞ்ச நாள் தான். அது அப்பப்ப டைம் கிடைக்கிறப்ப எழுதி இந்த புத்தகத்தை நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது வந்து அது புத்தகம் வந்து வெளியீட்டு விழாவே ஒரு குதூகலமா நடந்துச்சு. அது பாத்தீங்கன்னா திடீர்னு ஆசிரியருக்கு வந்து ஆக்சுவலா வந்து பிறந்தநாள் அது அன்னைக்கு மழைங்கிறனால ஒரு வாரம் தள்ளி வச்சிருந்தாங்க. முதல் நாள் போயிட்டு இது மாதிரி இருக்கையா விடணும்னா, அதனால இப்போ இல்ல நாளைக்கெல்லாம் வரண்டிருக்காங்க, காலையில வெளியிடணும்னா அந்த மேடைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு அறையில தான். ஆனா அது ஒரு பெரிய கூட்டம், முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்துட்டாங்க. அது நம்ம பெரும் சிறப்பு. அந்த வைக்கம் போராட்ட வரலாற்றை எழுதிய அதிகமானவர்களே அந்த புத்தகத்துக்கு முன்னுரை வைத்தது பெரிய முத்தாய்ப்பு. அதே மாதிரி இன்னைக்கு திரைப்பட கல்லூரியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஸ்தி மருது அவர்கள் சொன்ன உடனே எனக்கு உடனே 2-3 நாள்ல அந்த அட்டை முகப்போவியத்தை வரைஞ்சு கொடுத்தாங்க. அது மாதிரி இமயம் வந்திருந்தாங்க ஒரு நூலை வாங்கிக்கிறதுக்கு. இவங்க எல்லாருமே ஆசிரியர்கிட்ட வந்து நூலை ஒரு பெரிய இது ஊடக நண்பர்கள், மைத்தனர் குணசேகரன், மற்றபடி அந்திமழை ஆசிரியர், நிறைய ஒரு பெரிய இதே வந்திருந்தாங்க. அது அன்புல திக்குமுக்காடுற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு நிறைய பேர் அன்னைக்கு வந்து செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகும் பத்திரிகைகள்ல வந்து எல்லா பத்திரிகைகளையும் உங்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீக்கதிர், எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், சங்கொலி, டிடி நெக்ஸ்ட், அந்திமழை அப்படின்னு வரிசலா எல்லாத்துலயும் உங்களுக்கு இந்த இதோட பின்னூட்டங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆமா, மதிப்புரை, அறிமுக உரை அப்படி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புத்தக விழாக்கள்ல வந்து நம்ம இமயமும் சரி, அவரு லெனின், நம்ம கவிஞர் யுகபாதி, செந்தலை கௌதமன்லாம் வந்து அந்த நூலை இது மாதிரி எழுதிக்காங்கிறத புத்தக விழாக்கள்ல சிறப்பா சொல்லிட்டு வராங்க. இது ஒரு 4-5 பேர் தடவை இந்த மாதிரி 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒரு நல்ல வரவேற்பா தான் நான் அந்த புத்தகத்துக்கு கிடைக்க வரவேற்பு தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க வந்து ஒரு கட்டுரை ஆசிரியர், சிறுகதையெல்லாம் எழுதிருக்கீங்க, ஒரு நாவல் எழுதிருக்கீங்க. இதை தாண்டி நீங்க வந்து குறும்பட இயக்குனர். அதை பற்றிய உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல இந்த படம் எடுக்கிறது, புகைப்படம் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டுங்க. எங்க மாமா ஒருத்தவங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்க, அவங்க ஒரு கேமராப்பாவே கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதனால அதெல்லாம் அந்த பழக்கம் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் கல்லூரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறைந்த ஒரு பெரிய புகைப்பட கலைஞர் சுபாஷ் சுந்தரம் அவர்கள்ட்ட நான் சென்னையில இருந்து, அவர் தான் வந்து நமக்கு ஆஸ்தானா குருசாமிக்கு அப்புறம் நம்ம சுபாஷ் சுந்தரம் தான் நம்மளோட ஆசிரியருக்கு, நம்முடைய அமைப்புக்கு ஒரு ஆஸ்தான புகைப்பட கலைஞரா இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் இந்த ராஜீவ்ஜி அதெல்லாம் கேஸ் அப்புறம் இப்ப மறைஞ்சிட்டாங்க அவங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 85-86ல நான் அந்த ஸ்டுடியோவுக்கு போயிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோலாம் அந்த டைட்டில்ஸ் வந்து எழுதி ஸ்கிரிப்ட் இது மாதிரி எழுதி டிராயிங் பண்ணி இது பண்ணி தான் போடுவாங்க, கேமரால ஷூட் பண்ணி தான் போடுவாங்க. அப்ப அந்த அப்போ ஒரு கேம்டாலர் ஏதோ 2-3 சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. அதுலதான் அந்த டைட்டில் போட ஆரம்பிச்சாங்க. அதை வந்து நான் அந்த எலக்ட்ரானிக் சைன் கமிஷன் படிச்சிருந்ததுனால நீங்க போடுறியான்னு கேட்டாங்க. அதுலதான் நான் உள்ள போனேன். அப்ப அதுல இருந்து இப்படி இந்த இதுல வளர்த்துக்கிட்டு அப்புறம் நான் மயிலாடுதுறையிலும் இங்க வந்து நான் ஒரு ஸ்டுடியோ ஒண்ணு வச்சுட்டேன். இதுக்கு கிட்டத்தட்ட 90ல இருந்து ஒரு 10-15 வருஷம் நம்ம கழக மாநாடுகள் எல்லாத்தையும் நான் தான், பெரும்பாலான மாநாடுகள் நான் தான் போய் கவர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். அதனால இந்த துறை எனக்கு இது அந்த கதை எழுதுறது இதெல்லாம் இருந்தாலும் பிளஸ் இந்த இதுவுமே என்கிட்ட இருந்ததுனால, கேமரா எல்லாமே என்கிட்ட வசதிகள் இருந்ததுனால குறும்படங்கள் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 3-4 குறும்படம் எடுத்தேன். புனிதம் வந்து நம்ம பெரியார் வலைக்காட்சியில ஒரு பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் மக்கள் டிவியில ஒளிபரப்புனாங்க. அப்புறம் இந்த திருநெல்வேலி பக்கத்துல ஒரு இந்த மக்கள் இது அம்பேத்கர் பெரியார் சிந்தனை தூண்டல் ஒரு அமைப்பு. அப்போ வந்து ஒரு மாநில அளவில் ஒரு போட்டி வச்சிருந்தாங்க, அதுக்கு அனுப்பிச்சிருந்தோம். அதுல நடந்த கதை சொல்லிட்டு அதுல இவரு பொன்சுதாவுக்கு முதல் பரிசும், என்னோட புனிதம் இதுக்கு 2வது பரிசும் கொடுத்தாங்க. அப்புறம் அது மாதிரி நிஜம்னு ஒண்ணு, அரளிப்பொண்ணு, ஒரு 4-5 அந்த குறும்படங்கள் பல பரிமாணங்கள்ல இருக்கிறீங்க. அது வந்து ரொம்ப தொடர்ச்சியா களப்பணியில இருந்து மாவட்ட செயலாளர். குறிப்பா அப்பாவும் அந்த மாதிரிதான், எதுலயுமே ஒரு இது பார்ப்பாங்க அவங்க. ஒரு உணவு இதுலயும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். அப்பா வரைந்த ஓவியம் வந்து அவங்க படிச்ச ஸ்கூல்ல இப்ப சிவாஜி மேல அந்த மகாராஷ்டிர குதிரையில போறது வந்து பல வருஷமா டிஸ்பிளே இருந்துச்சுன்னு சித்தப்பா சொல்லுவாங்க. அவங்க அப்பவே கதை எழுதுவாங்க, புத்தகம் எல்லாம் நம்ம விடுதலையிலே நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவங்க அரசு துறைக்கு வேலைக்கு போயிட்டதுனால அவங்க முழுமையா அதுல இது ஆகல. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீன் ஓட்டிடுச்சு. 4 தெரு கதையில ஒரு கதாபாத்திரம் வந்து அறிவுக்கரசுன்னு வருது. அது பாத்தீங்கன்னா மறைந்த செயலவை தலைவர், திராவிடர் கழக தலைவர் ஐயா அறிவுக்கரசை வந்து
பல இடங்கள் அப்படியே தத்ரூபமா சொல்றது மாதிரியே இருக்கு. அவர்தான் அந்த கதாபாத்திரமா இல்ல வேற யாருமா? அதை பத்தி சொல்லுங்க. கதாபாத்திரனுடைய செய்திகள் அவர் இல்ல. பட் அந்த அரசு துறை அப்படின்னு அப்பா விட எனக்கு அவரை பார்க்கும்போது அந்த அந்த கம்பீரம், அந்த இது அது இன்னும் பொருத்தமா இருக்கும். அந்த பேரை போட்டா இப்ப கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டோம்னா அது அது வாசகர்களுக்கு ஒரு இது கிடையாது. இதை நீ படிக்கும் போதே பாருங்க, எப்பயுமே ஒரு கதையை சொல்லும் போது அந்த பேரும் ஒட்டணும். பிரபஞ்சன் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சுமதி சுமதினு எழுதுவாரு. அது பாத்தீங்கன்னா சுமார் 3 சின்ன வார்த்தை வராது. சில பேர் அதை பல கதைகள் அந்த பேரை தான் பயன்படுத்துவார். அது அது பொதுவா வாசகர்களுக்கு ஒரு மனதுல பதியக்கூடியதாகவும் அந்த கதையோட ஒட்டக்கூடியதாகவும் இருக்கணும். எனக்கு இந்த கேரக்டர் ஒரு அறிவுக்கரசு சாரை பார்க்கும்போது அந்த தோரணை, அந்த அரசு அதிகாரி எனக்கு நல்லா மனசுல பதிஞ்சு போனது. அறிவுக்கரசு கேட்டதுனால இன்னொரு அதுல ஒரு அதோட இணைந்த ஒரு செய்தியும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மிசா காலத்துல ஆசிரியர்லாம் கைதாயிட்டாங்க. அம்மா அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதான். இது எனக்கு நேரடியா நான் பார்த்தேன் இல்லை. அப்ப நான் வயது இல்லை, சின்ன பையன் தானே. அப்போ அம்மா கட்சியாரங்கள்லாம் ஒருத்தெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறது, போறது, அந்த இடத்துக்கு போறது, அப்படி எல்லாம் பண்ணுவாங்களாம். ஆசிரியர் வீட்டுக்கு கடலூருக்கு வந்திருக்கிறாங்க. கடலூருக்கு வந்தப்ப அப்பா அப்ப கடலூர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி கடலூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கலியமூர்த்தி எப்பவும்னா கலியமூர்த்தி தான் பேரு. கலியமூர்த்தியோட அண்ணா இங்க தானே ஒர்க் பண்றாரு, பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோன்னு அப்புறம் அறிவியரசையர் தான் சொல்லியிருக்காங்க. சைக்கிள் தான் அறிவியரசை. அப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்பா ஆபீஸ்க்கு குற்றத்தில் இருந்தாங்க. அப்பா அவர் அழைச்சிக்கிட்டு டபுள்ஸ் கொண்டாந்து அம்மாட்ட விட்டுருக்காங்க. அப்ப அம்மா எல்லாரையும் விசாரிச்சுட்டு வீட்டுல எல்லாம் என்ன இருக்காங்க, விடுதலை எல்லாம் வருதா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு விடுதலை கலியமூர்த்தியும் ராஜேந்திரனும் கலியமூர்த்தியும் அவ்வளவு இந்த விடுதலைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இயக்கம் என்ன கைமாறு செய்யப்படுதோ, அதாவது அந்த அந்த தழுதழுத்த குரல்ல அந்த 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 பொறுப்புணர்வோ அந்த இதோட அவங்க சொன்னதை அப்பா ரொம்ப உருக்கமா சொல்லுவாங்க. அந்த அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த அறிவுக்கரசுங்கிறது இப்ப இல்ல. அது அந்த அப்ப இருந்தே அவங்க நம்ம குடும்பத்துக்கு தொடர்புலதான் இருக்கிறாங்க அவங்க. அது இப்ப நம்ம திடலுக்கு போயிட்டு வந்துருக்கிறனால நல்லாவே நம்ம கிட்ட பேசுவாரு, பழகுவாரு. அந்த முகம் அந்த கதைக்கும் போது ஆக்கும் போது எனக்கு இவரோட முகம் தான் வந்துச்சு, இந்த பெயர் தான் ஞாபகம் வந்துச்சு. மற்றபடி உள்ள அந்த செய்திகள் இல்ல. இப்ப அந்த கையில அந்த பெயர் போட்டா சரியா இருந்ததுனால அதை பயன்படுத்தினேன். அவ்வளவு. நல்ல நல்ல தேர்வு அது. அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அருமையா பொருந்தக்கூடிய ஒரு தேர்வாகவும் அது அந்த பெயர் இருக்கு. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா குமரண்ண என்ன கேட்கலாமா கேள்வி? எப்படி? அப்புறம் இப்ப மயிலாடுதுறையில தொடர்ச்சியா புத்தக கண்காட்சி இப்ப நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஒளிவண்ணன் வந்துட்டாரு. சரி, இன்னும் ஒரு 5 கேள்விகள் இருக்கு. ஆனா நான் என்னுடைய நேரம் முடியுது இதோட. அதனால அடுத்து நம்ம கேளுங்க. இல்ல நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், பிறகு இடையில யாராச்சும் வராங்கன்னா கேட்போம். குமரனு கூட ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அன்மியூட் நான் பண்ணிடுறேன். இது கோவஸ் பண்ணிடுறாரு. குமரன் விருப்பப்படும் போது கோவஸ் பண்ணி கேட்கலாம். நான் ரொம்ப நேரமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கேன், எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னது போல நீங்க தொடங்கி வச்சு அதை அவர் தொடர்ந்தது போல நாங்கள் 2 பேருமே 2வது தலைமுறை. என்ன ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தினா, நான் அவரை விட இளையவர்னு அவர் சொன்னதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஆனா அவர் பெருந்தன்மையா அதை ஒத்துக்கிட்டாரு. அப்படி இல்லை, அவர் தான் எல்லோருக்கும் இளையவர், ஓடுறவர். பட் ஆனா என்னுடைய ஒத்துமைகள் எல்லாம் நான் பார்த்துட்டு போகும்போது எங்க 2 பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா, நான் 2010 வரைக்கும் நான் எழுதுனதே இல்லை. மேடை பேச்சுக்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பெரியார் திடலுக்கு போகும்போது அண்ணன் சாக்ரட்டிஸ் அவர்கள் ரொம்ப நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் தான் எழுதணும் நீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு எழுத வராதே, அது பிழைகள்லாம் வருமே அப்படின்னா. நாங்க பாக்குறோம், கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படித்தான் என்னைய கைப்பிடிச்சு எழுத வச்சவர் தான் சாக்ரட்டிஸ். நான் முதல்ல விடுதலைக்கு தான் ஒரு கட்டுரை எழுதினேன். தொடர்ந்து உண்மைக்கு எழுதுங்கன்னு நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். நானு இன்னைக்கு நானும் 4 கதைகள் எழுத முடியுது ஒரு எழுத்தாளர்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சாக்ரட்டிஸ். நம்ம பெரிய ஒரு இழப்பு இழந்தது.
இன்னைக்கு நம்ம வந்து இந்த வாருங்கள் படிப்போம் படைப்போம் இதெல்லாம் நான் யாரையோ யோசிச்சு நம்ம இது வந்து நிறைய பாக்குறவங்க கிட்ட நான் படிங்க எழுதுங்க எழுதுங்கன்னு இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் எழுதுங்க எழுதுங்கன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முழுக்க முழுக்க வந்து நம்மள ஒருத்தர் உருவாக்குனதுதான். கைப்பிடிச்சு நம்மள வந்து எழுத்தாளரா உருவாக்குனது. அந்த அந்த வகையில தளபதி ராஜ் மட்டும் இல்ல, நானும் வந்து அன்பு சகோதரருக்காக நாங்க வந்து உண்மையாவே என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதுதான் என்னுடைய நீட்சி. மிக முக்கியமா வந்து தளபதி ராஜ் எழுதணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து எது ஊக்கம் அளிக்குதுன்னு நான் பார்த்தேன். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு தப்பா எழுதி வந்து நாளைக்கு போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், தளபதி ராஜுக்கு ஒரு கோவம் வந்து அதை எழுதுகிறார். இப்படித்தான் வந்து நிறைய புத்தகங்கள் அவருடைய அந்த அந்த உள்ள இருந்து வர அந்த உள்ளெழுச்சி அந்த கோபத்தை நான் வந்து ரசிச்சிருக்கேன். அவர் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய சொத்து. இன்னும் நிறைய வந்து ஒரு எழுதணும். புதினத்துக்கும் வரணும். நான் புதினம் தான் மிக முக்கியம். ஏன்னா கட்டுரைகள்லாம் இன்னைக்கு ஓரமா வச்சிருவாங்க. இவங்கன்னா இப்படிதான் எழுதுவாங்க அப்படிங்கிறது. புதினங்கள் வாயிலாக தாஸ்தவாஸ்கியாக இருந்தாலும் லியோ டால்ஸ்டாயாக இருந்தபோது கட்டுரைகளை விட அவர்கள் கதைகளின் வழியாக தான் நிறைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த வகையில வந்து நிறைய கதைகள் அவர் எழுத வேண்டும். அவருடைய சிறுகதை தொகுப்பை கூட நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். எந்த ஒரு பைசா பணம் வாங்காமலும் வந்து வெளியிடுவதற்கு குமரன் கிட்ட சாட்சி. குமரன்கிட்ட நான் பணமே வாங்கல. இன்ன வரைக்கும் கேட்டுட்டு அவர் சலிச்சு போய் விட்டுட்டாரு. அதே மாதிரி தளபதி ராஜ் அவர்கிட்ட நான் பணமே வாங்காம அந்த புத்தகத்தை வெளியிடுவேன் அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கிட்டு எங்களுடைய ஒற்றுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வகையில வந்து அண்ணன் நேருவை பத்தி சொல்ல வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவ்வளவு எதையுமே வந்து சும்மா மேலோட்டமாக கேட்கிறவர்ல அதை உள்வாங்கி அந்த புத்தகத்தை வந்து வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அவரு புத்தகப்பட்டு ஒரு ஒரு டப்பா பிரியாணி கொடுத்தா கூட முதல்ல அதை சாப்பிட்டு முடிச்சுட்டா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடியவர். வாசனை பார்த்து சொல்றவர்ல அந்த மாதிரிதான் புத்தகத்தை வாசிச்சு இன்னைக்கு கேட்டாரு. இது ஒரு நல்ல மாலை. தளபதி ராஜ் அவர்களை பல ஆண்டுகளாக தெரிந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டேன். மிக முக்கியமாக நாங்கள் 2 பேரும் ஒரே பள்ளியில் சாக்ரட்டிஸ் பள்ளியில் படித்தவர்கள் என்பது பெருமையாக இருக்கிறது. எழுத வந்தோம் என்பது உற்சாகம் அளிக்கிறது. நன்றி. நன்றி நன்றி. குமரன் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. நல்ல ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல்ண்ணே. அண்ணன் நேர்காணலுக்கு வந்து முதல் நன்றி. அடுத்தது அண்ணன் தளபதி ராஜா அவர்களுக்கு வந்து என்னோட வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அன்புகளும். அண்ணன் வந்து எவ்வளவு தூரம் வந்து இயக்கத்தையும் பெரியாரையும் உள்வாங்கி இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு மடை திறந்த வெள்ளம் போல மற்றவர்களுக்கு பயன்பெறுதா மாதிரியாக அவர் வந்து தன்னுடைய எழுத்துக்களையும் அந்த சொற்கள் மூலமாக வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப உண்மையாக இருந்தது. உள்ளுக்குள்ள இதயத்துல இருந்து வந்தது அவரோட சொற்கள் எல்லாமே. இப்ப அண்ணன் கிட்ட என்ன தளபதி ராஜா அண்ணன் கிட்ட என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்பதான் சமீபமா வந்து அண்ணன் இப்ப சொன்னாரு வெளிவந்தான்னு சொன்னார் இல்லைங்களா, ஒரு புத்தகம் ஒண்ணு போட்டேன் நானு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கருத்துக்களை வந்து இயக்கத்தோட கருத்துக்களை வந்து அண்ணன் நேரண்ண வந்து அதை படிச்சுட்டாங்க அந்த கதைகள் எல்லாமே. கொஞ்சம் அதை கொடுத்துருந்தேன். அதாவது கடவுள் பாருங்க அண்ணா ரெடியா வச்சிருக்கிறாரு. இறை நம்பிக்கையை பற்றியான ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பக்கம் ஒரு 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 பேரை தான் எழுதியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதை படிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இது என்ன இது ஒரு பிரசங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த புத்தகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து அதனோட இது ஒரு சொன்னாங்க. இப்போ நீங்க பெரியார உள்வாங்கி ஒரு நாவலாக எழுதுறீங்க. இப்போ எழுதும்போது இந்த மாதிரி நிச்சயமாக வந்து நான் உங்களை ஒரு எழுத்துக்களை ஒன்றும் படிச்சது கிடையாது. இந்த மாதிரியான சிந்தனைகளையும் ஐயாவோட கருத்துக்களையும் வந்து நிச்சயமா நீங்க விதைச்சிருப்பீங்க அந்த புத்தகங்கள் நாவல் வழியாக விதைச்சிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரியாக நீங்க அதை எதிர்கொண்டீங்களா? என்னப்பா அது பிரசங்கம் மாதிரி பண்ணியிருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான பின்னூட்டங்கள் வந்து வந்ததுங்களா? இல்ல அண்ணே நீங்க அப்படி நேரங்கண்ணா. ஆமாண்ணே நீங்க சொல்லுங்க. நீங்கண்ணே தளபதிராஜன். இல்ல அப்படி என்னதான் கேட்க அப்படி எதுவும் வரல. நல்லா அண்ணனே நேரன்னு கூட அதை படிச்சுட்டு நான் ஒரே மூச்சுல படிச்சுட்டு வச்சுட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்படிதான் பல பேரும் சொன்னாங்க. தவிர அது தடைப்படுதோ அப்படி எல்லாம் யாரும் சொல்லல. நல்ல ஓட்டமா தான் இருக்குது
அது முடிஞ்சவரையிலும் அதுல அந்த மாதிரி ஒரு கருத்து இதா இருக்கக்கூடாது ஒரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுதான் எழுதியிருக்கிறேன். அது அப்படி அதுல ஓரளவு வெற்றியும் கண்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து அப்படியே இது அப்படி யாருக்காவது இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை சரி பண்ணி அடுத்த இடத்துல பண்ணிக்கணும். நல்லாதான் வரதா சொல்றாங்க. ஆமா. அந்த மகிழ்ச்சி. புத்தகத்தை அண்ணன் படிச்ச அண்ணன் வந்து வாசகருங்கிற முறையில அதுல வந்து வைக்கம் போராட்டத்தை பத்தி வருது. ஆனா ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து போகுது. நீங்க பிரசங்கம்னு சொல்ற ஆட்களே பிரசங்கம் பண்றவங்க தான், பிரச்சாரம் பண்றவங்க தான். பிரச்சாரமா எழுதக்கூடாதுன்னு சொல்ற ஆட்களே பிரச்சாரம் பண்றவங்க தான். ஏன்னா காவிரி கரையில உட்கார்ந்து நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்ததா கூட அதுல ஒரு வரி கூட வராம உங்களால 200 பக்கம் 800 பக்கம் அந்த காலகட்டத்துல எழுத முடியுங்கிறதும், அதே போல ஏதோ ஒரு இதை பத்தி நான் பின்ன வைத்துவோம் இந்த மாதிரி எழுதுறேங்கிறது வந்து அதுவுமே வந்து ஒரு வகையான அவங்களுடைய பிரச்சாரம். அதனால அதை வந்து நம்ம வந்து பெரிதுபடுத்த வேண்டியதில்லை என்பது எனது கருத்து. அதுல எது அதுல இன்னொரு விஷயம், அதுல எது பிரசங்கம் என்னங்கிறது பிரச்சாரம். அதான் இப்ப நாம வந்து வீட்டுல வந்து நம்ம சுமீரா குடும்பத்துல இருக்கோம். ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம்னா அங்க நம்ம ஒரு சம்பந்தி இருப்பாங்க, உறவினர் இருப்பாங்க, அவங்க வந்து கடவுள் இதுல இருப்பாங்க. அப்ப அங்க உட்காந்து அந்த நிகழ்ச்சியிலே ஒரு டிபேட் நடக்கும். அதை வந்து நம்ம சாதாரண உரையாடல் எடுத்துக்கிறதா, அதை பிரச்சாரம் எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறது அந்த இடத்த அப்படிதான் நான் அதுல கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு சுயமரியாதை குடும்பத்துக்கும் அவங்க சுத்தி உள்ள இதுகளும் அவங்க சாதாரணமா எப்படி உரையாடி இருப்பாங்க, நான் நேரடியா அனுபவிச்சது பார்த்தது சம்பவங்கள் பூரா அப்படிதான் போகும். வழியே வந்து திணிச்சு பெரியார் கடவுள் சொன்னாரு அந்த மாதிரி ஒரு டைரக்டியான இது இருக்காது தவிர உரையாடல்களாகவும் முடிஞ்ச வரையிலும் நடந்த நிகழ்வுகளாகவும் நான் கேள்விப்பட்ட காதில் விழுந்து அப்படிதான் அப்படி கொண்டு போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் கொண்டு போயிருக்கிறேன். அதனால அந்த நீங்க சொல்ற அந்த இதுவரையிலும் அப்படி யாரும் விமர்சனம் பண்ணல. மகிழ்ச்சி. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. உங்களோட புத்தகங்கள் படிக்கணும். நான் திடலுக்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்களோட புத்தகங்கள் இல்ல அண்ணன் ஒளி அண்ணங்க இது எமரால்டு வரும்போது நான் வாங்கிக்கிறேன். நான் நிச்சயமாக படிப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட நேர்காணல் கண்ட அந்த நிகழ்ச்சியை கண்டதுல மகிழ்ச்சி. அண்ணன் அண்ணனுக்கு நன்றி. அடுத்து பெரியார் பன்னாட்டு மைய இயக்குனர் ஐயா சோமேலங்கன் ஐயா வாங்கியிருக்காங்க. ஐயா இதுக்காக பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அண்ணா குமரன் ஐயா சோமலங்கன் ஐயா அன்மியூட் பண்ணுங்க. ஐயா பேசலாம். தமிழ் நெஞ்சங்களே, எழுத்தாளர் பெருமக்களே, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நான் வந்து இப்போல்லாம் தமிழரின் பொற்காலம் தொடங்கி விட்டதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பொற்காலம்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ எழுத்தாளர்கள், எவ்வளோ சிந்தனையாளர்கள், ஆண்களும் பெண்களும் செய்யறதெல்லாம் பார்த்தா அதான் மகிழ்ச்சினா இவ்வளோ மகிழ்ச்சி கிடையாது, அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. எனக்கு தளபதி ராஜா ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய முகநூல் பதிவுகள் தான். அதுதான் மக்களுக்கு உடனே போய் சேருது, சூடாக போகுது. சரியான ரயில்வே பிளாட்ஃபார்மில் டீ கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சூடான டீ டகடகான்னு போகுது. இப்போ அண்மையில் எழுதியிருந்தார் பட்டுக்கோட்டை அழகிரியை பற்றி. அமெரிக்காவில் நடந்த கொடுமையை சிங்காரவேலர் எப்படி சொன்னார், அதுக்கு யாருமே பயந்துக்கிட்டு வராமல் இருந்தப்போ அழகிரி மட்டும் வந்து பேசுனார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி எனக்கு வந்து மின்சாரம் பாய்ச்சி தான் ரொம்ப நிறைய செய்திகள் தெரியும். அந்த மின்சாரம் வந்து 440 வோல்ட்டு படார் படார்னு அடி தள்ளும். அப்படியே எந்த தேதி எந்த இடம் எத்தனை மணிக்குன்னு சொல்லி அந்த மாதிரி எழுதுவார். எனக்கு வந்து அவர் இளைஞர் ஆகிட்டே இருக்காரு, அவருடைய இடத்த யார் நிறைவார்கள் அப்படின்னு ரொம்ப கவலை. என்னை விட என்னுடைய வாழ்வினையருக்கு அதை பற்றி ரொம்ப கவலை. ஐயாக்கிட்ட வந்து ஒளிப்பதிவு செய்து அவரை நிறைய கேள்விகள் கேட்டு அவருடைய சுரங்கத்தெல்லாம் தோண்டி எடுத்து வைரத்தை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தளபதி ராஜ் அவர்கள் யார் மூலமாக செய்வாரோ எப்படி செய்வாரோ தெரியாது. கவிஞர் அவர்களை பலமுறை அணுகி அவருடைய கருத்து ஆழங்களை இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் சரியான ஆதாரத்துடன் தரக்கூடியவர். அந்த வழியிலேயே தளபதி ராஜ் வந்து கொண்டிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை வந்து நீங்கள் தொடர்ந்து கொண்டு போகணும், நீங்கள் ஒரு என்சைக்ளோபீடியாவாக மாற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ஐயா வந்து இந்த கருத்தை சொல்லிக்கிறாங்க, மகிழ்ச்சி. நான் ஒரு கருத்தை வந்து ஒரு நாவல், அந்த நாவலில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதை பற்றி பேசுகிற போது
ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாருங்கள் படைப்போம் குழுவுல காந்தி முருகன் வந்து இப்ப இந்த இனப்புல இருக்கிறவங்க மலேசியாவை சேர்ந்தவங்க ஒரு எழுத்தாளர் பாலமுருகன் அவங்களுடைய எழுத்தாளருடைய அந்த புத்தகத்தை வந்து பேசினாங்க. அப்படி பேசுகிற பொழுது அவருடைய பாலமுருகன் வந்து ஒரு கருத்தை சொன்னார். எழுத்தாளர் வந்து பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார், ரொம்ப ஆழமான கருத்து. ஒரு சம்பவத்தை சொல்றோம், அந்த சம்பவத்தை அப்படியே சொல்றது வந்து ஒரு கட்டுரை. ஆனால் அந்த சம்பவம் நடக்கிற போது 2 பக்கம் இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலையை, அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பாங்க அப்படிங்கறத வந்து விவரிக்கிறது வந்து நாவல்னு சொன்னார். இப்ப வந்து 2 பேர் மோதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏ அண்ட் பி 2 பேரும் மோதிக்கிட்டாங்கன்னு அந்த சம்பவத்தை, இடத்தை, அதை மட்டும் சொல்றது வந்து ஒரு கட்டுரையா வந்து நம்ம வடிக்கலாம். ஆனா அதே இது ஏ என்ன நினைச்சாரு மனசுக்குள்ள, பி என்ன நினைச்சாரு, மோதுறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சாங்க, மோதுறதுக்கு பிறகு என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசித்து அவர்களுடைய நிலையில நின்று அந்த மனசை பத்தி நம்ம எழுதுறதுதான் புதினம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொன்னாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி முறையில வந்து நம்ம பார்த்தோம், டால்ஸ்டாயை பார்த்தோம் அல்லது தஸ்தாவஸ்கியை பார்த்தோம்னா அவங்களுடைய எழுத்துக்களுடைய மகிமை இன்னும் 200 வருஷத்துக்கு எப்படி நிக்குது அப்படிங்கறதுக்கான அந்த கருத்து ஆழத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியும். எனவே அந்த வகையில வந்து அண்ணன் தளபதி ராஜா வந்து நிறைய எழுதுறாங்க. இப்ப நாவல் இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? எது எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? நாவல் இந்த மாதிரி எழுதுறீங்களா? அடுத்து எது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா நம்ம ஐயாவோட போராட்டங்களை இது பண்ணி ஒரு புத்தகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 2 பேர் இருக்காங்க, ஒரு சுப்பிரமணியம் கூட இருக்காரு. இருந்தாலும் நம்ம ஆங்கில ஒண்ணு அதனால நான் எழுதுங்கன்னு சொன்னாங்க. சரி, அது ஒரு புத்தகம் அதை எழுதிக்கிறேன். மற்றபடி தொடர்ந்து நான் வாசிப்புல இருக்கு நிறைய இரவினர்கள் கொஞ்சம் படிக்கிறது இது பண்ணா இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் எழுதும் நான் அப்படின்ட்டு. நீ கடைசி அந்த புத்தக கண்காட்சியை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க. அது ஆமா, புத்தக கண்காட்சி நம்முடைய மயிலாடுதுறையில நடக்கிற புத்தக கண்காட்சியில தொடர்ச்சியா பங்கு பெறீங்க. அந்த புத்தக கண்காட்சி சொல்லுங்க. வாலண்டா தான் நானே அவங்க அழைக்கிறாங்களே போய் தான் உட்கார்றது. ஏன்னா அது ஒரு 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 இவ்வளவு கோடிக்கணக்கில் பணம் லட்சக்கணக்கில் போட்டு அரசு கொடுக்குது போகுது. அது ஒரு வெறும் கேலி கூத்தா போயிடக்கூடாது. போன அது கூட அது எப்படி பாத்தீங்கன்னா இந்த பள்ளி கல்லூரியில வந்து கலை நிகழ்ச்சிகளுக்குலாம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு 2-3 நேரம் வந்து காலையிலயும் மாலையிலும் எல்லாம் பண்றாங்க. அதை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த சினிமா பாட்டு பாடுறது, அந்த அதை பண்றது, பக்தி இதை கொண்டு வந்து நாடகங்களா பண்றது அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எங்க முற்போக்கு மேசிந்தனை உள்ள தோரெல்லாம் அழைச்சிட்டு இந்த வருஷம் என்ன பண்ணோம், போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சோம். சந்திச்சு மணி இருக்கக்கூடாது, போடாது, அது பண்ணு சொன்னோம். அப்புறம் எழுத்தாளர் பேச்சாளர்களே கூட ரொம்ப எலெக்ஷன் வருதுனால கொஞ்சம் லோக்கல்லே போட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னு அப்புறம் இல்லை யாரை கூப்பிடணும்னு சொல்லிடணும். அப்புறம் கொஞ்சம் பேசி ஐயா அவர் உடனே நல்ல மனிதர் மாவட்ட ஆட்சியர் அவர் உடனே நீங்க யாரை கூப்பிடணும்னு சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் நம்ம செந்தலை கோதமணியும் மருத்துவர் சிவம்பாளன் இளங்கோவனையும் கடைசி 2 நாள் மாத்தி வச்சோம். இப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, இது எவ்வளவோ தமிழ் இலக்கியங்கள், முற்போக்கு இலக்கியங்கள், பகுத்தறிவு உள்ளதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மாணவர்கள்ட்ட முன்கூட்டியே அவங்க ஒரு அறிவுறுத்தி சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்கு அப்படி கலை நிகழ்ச்சியில கொண்டாந்து அந்த அந்த அறிவுசார இதுல கொண்டாந்து வைக்கணும். அதை விட்டுட்டு சினிமா படங்களுக்கு கூத்தடிக்கிறது, ஆடுறது அந்த மாதிரி எதுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை கவர்மெண்டே கூட அதை இப்ப வந்து சினிமா படம்லாம் ஸ்கூல்ல பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஜியோ இருக்கு. அத மாதிரி இந்த அரசு நிகழ்ச்சிகளையும் புத்தகங்களையும் அந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து அறிவுசார் நிகழ்ச்சிகளா இருக்கணுங்கிறத கவர்மெண்ட்டும் சொல்லணும், மாவட்ட நிர்வாகமும் அந்த இது பண்ணி அப்படிங்கிறதும் ஒரு மறுபடியும் எனக்கு பேச இது பண்ணுவீங்களா? ஒரு செகண்ட் முடிச்சிடலாமா? நான் இல்ல வேற யாரும் கேள்வி கேட்கறாங்கன்னா நம்ம பேசலாம் பேசுங்க இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க சொல்லுங்க, கேள்வி ஒண்ணும் அவசரம் இல்ல, ஒண்ணு இல்ல. வேற கேள்வி கேட்டுக்கலாம். இல்லன்னா நம்ம வந்து பகுத்தறிவாளர் கழகத்துல இருந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, பேசாம இருக்காங்களே, உங்களுக்கு என்ன பயமா? வேற தளபதி ராஜா பார்த்து பயமாக்கிறீங்களா? ஆமா, கேட்க மாட்டேன். அது பயம் அண்ணா, தளபதி வந்து கேள்வி கேட்டுதான் பழக்கம், அவர் சிக்கல்ல விட்டுற கூடாதுன்னு ஒரு பரிதாபம். சரி, அப்ப நீங்க முடிக்கலாம். காந்தி முருகன் கூட இருக்காங்க. சுசிலா அவங்க கையை தூக்கி இருக்காங்க. புதுக்கோட்டை நூலகர். அம்மா வாங்கம்மா, சுசிலா வாங்க. அவங்கள அன்மியூட் பண்ணுங்க சுசிலா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், பேசுங்க. நேரனாவுக்கும் கவிஞருக்கும் என்னோட மாலை வணக்கம், இனிய மாலை வணக்கம். குமரண்ணா வணக்கம், ஒலியண்ணா வணக்கம், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். வணக்கம்.
பகுத்தறிவு நிகழ்ச்சினாலே கேள்வி கேட்கறது கொஞ்சம் தயக்கம் தான் வருது. நமக்கு அவ்வளவு அறிவு இருக்கணும்ல, எது சரி எது தப்பு என்ன கேள்வி கேட்கலாம்னு பகுத்து பார்க்குற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கணுமே, அதுதான் பிரச்சனை. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, இந்த கேரக்டர் பத்தி சொன்னாங்களே, கேரக்டரோட நேம் சுமதிங்கிறத அந்த மாதிரின்னு. நான் ஒரு திருவிக்கா சமீபத்தில் ஒரு திருவிக்கா கதை படிப்போமே அப்படின்னு காலத்துல காலத்திய கதை அது. சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதைகளா இருந்தது. அந்த அந்த கதாபாத்திரங்கள் எதுவுமே ஒன்றல. இந்த நேரத்துல படிச்சுட்டு அப்புறம் எனக்கே அந்த கதை பிடிக்காம யாரை பத்தி படிக்கிறோங்கிறதே தெரியல. எந்த பேருமே நம்ம தமிழ் பேராவும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கிறிஸ்டியன் பேர் கூட இல்ல. அது சுத்தமா வேற வேற மாதிரி இருந்துச்சு. யாரு என்னங்கிறதே தெரியாம நான் அந்த கதையவே இது பண்ணிட்டேன். அந்த ஒரு விஷயம், சில பேர் நம்ம தெரிஞ்சவங்க பேர் மாதிரி இருந்தா அந்த கதைகளோட நம்மளால ஒன்றி முடியும். பகுத்தறிவு இயக்கமும் சில நேரங்கள்ல நம்மளால கருத்து முரண்பட்டு நேரம்னா எப்படியும் கண்டுபிடிச்சிருவீங்க, ஒரு பதிலே கண்டுபிடிச்சிருவீங்க நான் போடுறத வச்சு. சில நேரங்கள்ல அது ஒட்டியும் வெட்டியும் வர்ற மாதிரி இருக்கு. நம்மளால முழுசா தெய்வங்கிறதே ஒண்ணும் இல்லை, நமக்கு அப்பாற்பட்ட சக்திங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு வரும்போது, இல்ல நம்ம எதையோ ஒண்ணு நம்பிக்கிட்டு இருக்கோம், அந்த நம்பிக்கையை நம்ம விட வேணாம் அப்படின்னு ஒரு படி பின்னுக்கு வர்ற மாதிரி ஆயிருது. மத்தபடி நிகழ்ச்சி நல்லா இருந்தது. எனக்கு கேள்வி எதுவும் இல்லை. 2 பேருக்கும் பாராட்டுகள். நன்றி நன்றிப்பா. அன்னை வேற யாரும் கேட்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நன்றி சொல்லி முடிச்சிடலாம். ஆமா, அண்ணன் நிகழ்ச்சியை பத்தி ஏதாவது சொல்றதா இருந்தா தளபதி ராஜா அண்ணன் ஏதாவது சொல்லலாம். எனக்கு இன்ஸ்பயர் சொன்னாங்கன்னா அப்பா சொன்னேன், எங்களோட அப்பாவோட கூட பிறந்த சகோதரர்கள் பூங்குன்றன், விடுதலை ராஜேந்திரன் எல்லாம் சொன்னேன். எல்லாத்தையும் தாண்டி நான் ஐயாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் சர்வீஸ்ல பார்த்துருக்கேன், போயிருக்கேன். ஆனா எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் தலைவராக ஏற்றுக்கொண்ட தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு இந்த புத்தகம் விடுதலையா இருந்தாலும் சரி, உண்மையா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் எனக்கு வழங்கி இந்த அளவுக்கு என்னுடைய புத்தகங்கள் அனைத்திற்குமே முன்னுரை எழுதி ஒரு இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த நேரனுக்கும் அண்ணன் தளபதிராஜ் அண்ணனுக்கும் மற்றும் பங்கேற்று கேள்விகளை கேட்ட அனைவருக்குமே இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுப்போம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்று வேறொரு ஆளுமையோடு நாம் சந்திக்கும் வரை உங்களிடம்